சமீபத்தில் இன்டர்நெட் முழுக்க வைரலாக போய்கிட்டு இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் ஜெர்கான் மிசைலை மாடிஃபை பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்டை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு. அதாவது இந்தியாவில் அடுத்த வேரியண்ட் ஆஃப் பிரம்மோஸ் ஏவுகணையை உருவாக்குறத நிறுத்திட்டு அதை தூக்கி ஷெல்ஃபில் போட்டுட்டாங்கன்ற நியூஸ் தான் வைரலாக பரவிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கும் நம்ம சமீபத்தில் பண்ண ஹைப்பர்சானிக் மிசைல் டெஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதை பற்றி தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஒரு சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்தி ஆகணும். பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படின்றது முழுக்க இந்திய நிறுவனம் கிடையாது. அதில் ஒரு பார்ட்னராக இப்போ வரைக்கும் ரஷ்யா இருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருந்த மாதிரி ஒரு ரஷ்ய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் பிரம்மோஸ் 2K அதாவது ஹைப்பர்சானிக் மிசைலை நம்ம உருவாக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். எப்படி P800 ஓனிக்ஸ்லேருந்து நம்ம பிரம்மோஸை உருவாக்கணுமோ அதே மாதிரி ரஷ்யாவோட ஜெர்கான் ஏவுகணையிலேருந்து நம்ம பிரம்மோஸ் 2Kயை உருவாக்குறதா இருந்தோம். இதுபடி தான் பிளான்ஸும் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஜெர்கானை பற்றின அறிவிப்புகளை இதுக்கு முன்னாடி பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸோட CEO அவர்களே நேரடியாக கொடுத்துருப்பார் இன்ஃபர்மேஷனை. அதாவது ஜெர்கான் தான் பிளாட்ஃபார்ம், அதை தான் நம்ம மாடிஃபை பண்ணி பிரம்மோஸ் 2Kவை உருவாக்க போகிறோம் அப்படின்னு. இப்போ ஏன் இந்த ஜெர்கான் ப்ராஜெக்டை தூக்கி கிடப்பில் போட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நம்ம பண்ண ஹைப்பர்சானிக் ஏவுகணை சோதனை தான் காரணம். இந்த ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி அப்படின்றது இந்தியாவுக்கு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் எல்லாருமே ஒரு மனதாக பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸுக்கு எவ்வளோ நாளும் பட்ஜெட் அலோகேட் பண்ணலாம், பிரம்மோஸ் 2Kவை உருவாக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் இருந்தாங்க. ஆனால் DRDO இப்போ பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் டெஸ்டின் காரணமாக பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் இல்லாமல் முழுக்க DRDOவே இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்க முடியும். அப்படின்றப்ப பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸுக்கு நம்ம இவ்வளோ தொகை கொடுக்கணுமா அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்கு. நம்மளோட இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ஆர்மியை வச்சுருக்கோம். ஸோ அத்தனை சோல்ஜர்ஸுக்கு நம்ம சம்பளம் கொடுத்தாகணும், அலவன்ஸ் கொடுத்தாகணும். இதெல்லாம் போக தான் நம்ம ஏர்கிராஃப்ட் வாங்குறது, கப்பல் வாங்குறதுன்னு சொல்லி நம்ம பட்ஜெட்டை ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ நம்மளோட பட்ஜெட் அப்படின்றது என்ன தான் பெருசாக தெரிஞ்சாலும் அதெல்லாம் சொற்ப அமௌண்ட்டு தான். இது நம்மளோட ஆர்மிக்கு பத்தாது. ஏன்னா சமீபத்தில் இந்த MRFA டெண்டர் பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 120 போர் விமானங்கள் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. இந்த 120 போர் விமானங்கள் அப்படின்றது இமீடியட்டாக நமக்கு தேவைப்படுறது. இது போக இன்னொரு 250 போர் விமானங்கள் 4.5 ஜெனரேஷன்லையும், 200 போர் விமானங்கள் 5th ஜெனரேஷன்லையும் அண்ட் 3 ஏர்கிராஃப்ட் கேரியர் வரைக்கும் இன்னொரு 15 வருஷத்துக்குள்ளே நம்ம இன்டெக்ட் பண்ணி ஆகணும். இப்போ இவ்வளோ காசு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்றப்ப இதுக்கு நடுவில் எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் அவசியமாக இருக்குது, எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் அவசியம் இல்லை அப்படின்றத ஃபில்டர் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இதை மையப்படுத்தி தான் பிரம்மோஸ் 2K ப்ராஜெக்டை தூக்கி ஷெல்ஃபில் போட்டிருக்காங்க. அப்போ பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாங்க பிரம்மோஸ் 2K ப்ராஜெக்ட் இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்மளோட பிரம்மோஸ் ஏவுகணையோட ரேஞ்சை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்ற டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. MTCR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பற்றி எல்லாருக்குமே தெரியும், மிசைல் கண்ட்ரோல் ரெஜிம். இந்த ரெஜிமில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டும்தான் 400-500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் ஏவுகணையை உருவாக்க முடியும். அதாவது பிற நாடுகள் கிட்ட இருந்து வாங்கி உருவாக்க முடியும். இந்த குறிப்பிட்ட அமைப்பில் நம்ம இல்லை அப்படின்னா, MTCRல இல்லை அப்படின்னா, பிற நாடுகள் கிட்ட இருந்து நம்ம வாங்குகிற ஏவுகணை தொழில்நுட்பத்தை கொண்டு நம்ம 290 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஒரு ஏவுகணையை உருவாக்க முடியும். ஸோ MTCRல இல்லாத வரைக்கும் பிரம்மோஸ் ஏவுகணையோட ரேஞ்ச் அப்படின்றது 290 கிலோமீட்டர் தான். இப்போ நம்ம MTCRல இருக்கிறதுனால நம்ம 900 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கோ இல்லை 1000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கோ பிரம்மோஸ் ஏவுகணையை உருவாக்க முடியும். ஸோ பிரம்மோஸ் ER அதாவது எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஆஃப் பிரம்மோஸ் ஏவுகணையை இப்போது பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 290 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணையை ஏற்கனவே சுகாய் விமானங்களில் இன்டெக்ட் பண்ணியாச்சு. நம்மளோட சம்மரின் அண்ட் வார்ஷிப் எல்லாத்துலேயுமே இன்டெக்ட் பண்ணி எல்லாமே இப்போ பயன்பாட்டில் இருக்குது. பட் ER அப்படின்ற வேரியண்ட் இன்னும் சீரியஸ் ஆஃப் டெஸ்டிங்கில் தான் இருக்குது. 900 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஏவுகணையை இன்னும் நம்மளோட கடற்படை கப்பல்களில் நிரப்பலை. இந்த தருணத்தில் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸுக்கு என்ன உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பிரம்மோஸ் ஹைப்பர்சானிக் மிசைலில் காசை போடுறதுக்கு பதிலாக அதில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை போட்டு இந்த பிரம்மோஸ் ERஐ உருவாக்குங்க. எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வேரியன்ட் 900 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஏவுகணைகளை உருவாக்குங்க. கூடுதலாக பிரம்மோஸ் ஏவுகணையை நம்ம விமானத்திலேருந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட சுகாய் போர் விமானங்களை தான் பயன்படுத்தி ஆகணும். அதை தாண்டி வேறு எந்த ஒரு இந்திய விமானப்படையை சேர்ந்த விமானத்திலையும் பிரம்மோஸ் ஏவுகணையை லான்ச் பண்ண முடியாது. காரணம் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையோட எடை மற்றும் அளவு தான். இதை கருத்தில் கொண்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் அதாவது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன விமானமான தேஜஸ்லேருந்து கூட பிரம்மோஸை லான்ச் பண்ண முடியணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன பிரம்மோஸ் ஏவுகணையை நம்ம தேஜஸில் இன்டெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட்டாக பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸோட ப்ரையாரிட்டி அப்படின்றது ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுவது,
கூடுதலாக நம்மளோட எல்லா விமானங்கள்லே இன்டெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்மாலர் சைஸ் பிரம்மோஸ் வேரியண்ட்டை உருவாக்குறது. இதுதான் நம்மளோட பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸோட முக்கியமான இப்போ இருக்கிற டார்கெட்டாக இருக்குது. இந்த ஸ்மாலர் சைஸ் பிரம்மோஸ் ஏவுகணை அப்படின்றது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட்டான ரஃபேல் போர் விமானத்தில் கூட இந்த பிரம்மோஸை இன்டெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை உருவாக்குறது தான் ஸ்மார்ட்டான டெசிஷன். இதுக்கு மாறாக நம்ம பிரம்மோஸ் ஹைப்பர்சானிக் ஏவுகணையில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஏற்கனவே இப்போ ஒரு தொழில்நுட்பம் நம்மகிட்ட இருக்குன்றப்ப பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் இந்த பிரம்மோஸ் 2K ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது நமக்கு ஃபீஸபிளாக இருக்காதுன்ற காரணத்தினால இந்த ப்ராஜெக்டை தூக்கி ஷெல்ஃபில் போட்டிருக்காங்க. இப்போது இது மட்டும்தான் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான வேலை ஒன்று பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணையில் அந்த என்ஜினை எப்படியாவது மாடிஃபை பண்ணி அதன் மூலமாக பிரம்மோஸை நியர் மார்க் 5 நியர் ஹைப்பர்சானிக் ஸ்பீடுக்கு எப்படியாவது ப்ரொப்பல் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்க போகிறாங்க. இப்போது இந்த தருணத்தில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கணும். ஜெர்கான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வேர்சடைலான பிளாட்ஃபார்ம். அதாவது அந்த பிளாட்ஃபார்மை நம்ம கப்பல்லேருந்தும் லான்ச் பண்ண முடியும், அதை மாடிஃபை பண்ணி நம்மளால் தரையிலேருந்தும் லான்ச் பண்ண முடியும். ஆனால் DRDO உருவாக்கி இருக்கிற இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை அப்படின்றது அக்னி பிரைமை பூஸ்டராக பயன்படுத்துது. அதோட சைஸை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அக்னி பிரைம் பூஸ்டர் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு மேலே அந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை வருதுன்றப்ப இதோட எடை மற்றும் இதோட அளவு அப்படின்றது வார்ஷிப்லேருந்து லான்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. அண்ட் நம்மளோட நியூக்ளியர் சப்மரீன்லேருந்து மட்டும்தான் லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே லான்ச் பண்ணணும்னாலும் அதில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏர்க்ராஃப்ட்லேருந்துலாம் லான்ச்சே பண்ண முடியாது. ஸோ DRDO உருவாக்கி இருக்கிற வேரியண்ட் அப்படின்றது கோஸ்டல் டிஃபென்ஸ் அண்ட் நம்மளோட பாகிஸ்தானுக்கு எதிராக மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதை கப்பல்லையோ நீர்மூழ்கி கப்பல்லையோ இல்லை விமானத்துலேயோ இப்படி நம்ம இன்டெக்ட் பண்ணி வெர்சடைலான பிளாட்ஃபார்மாக, அதாவது பிரம்மோஸ் மாதிரி நம்ம இந்த டெஸ்ட் பண்ணியிருக்கிற ஹைப்பர்சானிக் ஏவுகணையை பயன்படுத்த முடியாது. அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6-7 வருஷமாவது ஆகும் அதை ரீஃபைன் பண்ணுறதுக்கு. இப்போது இது ஒன்று மட்டும்தான் நெகட்டிவ் ஜெர்கானை கம்பேர் பண்ணுறப்ப. பட் இந்த ஒரு நெகட்டிவை நம்ம நெகட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு லாஸ் தான். ஆனால் நம்மளோட பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது நம்ம உலகத்திலே மிகப்பெரிய ஸ்டாண்டிங் ஆர்மி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 57 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும், அவங்க எல்லாத்துக்கும் அலவன்ஸ் கொடுக்கணும். அது போக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 450 ஏர்க்ராஃப்ட் ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே. அப்புறம் ஒரு 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர் வாங்க வேண்டியது இருக்குது, 6 நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, அண்ட் 2 நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. இப்படி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம பல ஆயிரம் கோடிகள் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. என்ன தான் நம்மளோட பெர் இயர் அலவன்ஸ் அப்படின்றது பார்க்குறதுக்கு அந்த நம்பர் அதிகமாக தெரிஞ்சாலும் 85 பில்லியன் 90 பில்லியன்ன்றது பெருசாக தெரிஞ்சாலும் அது பத்தாது நம்மளோட நாட்டு டிஃபென்ஸுக்கு. ஸோ நம்ம எந்தெந்த இடத்துல காசை குறைக்க முடியும், எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸை கிடப்பில் போட முடியும் அப்படின்றத சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்மளோட கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸுக்கு அதோட பிரம்மோஸ் ஹைப்பர்சானிக் வேரியண்ட்டை உருவாக்குறதுக்கு ஃபண்டை நம்ம அலோகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு எங்கேயாவது நமக்கு சிக்கல் அது ஏற்படுத்தும். ஏர்க்ராஃப்ட்ஸை வாங்க முடியாமல் போகும், டேங்க்ஸை வாங்க முடியாமல் போகும், அண்ட் நமக்கு டோடு ஆர்ட்டிலரிஸ்லாம் தேவைப்படுது. இப்படி மித்த இடத்துல நம்ம இந்த பட்ஜெட்டை சுருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு தான் இந்தியா ஒரு மனதாக, அதாவது இந்திய விமானப்படை, கப்பற்படை, ஆர்மி அண்ட் இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸுக்கு பிரம்மோஸோட 2K வேரியண்ட்டை டெவலப் பண்ணக்கூடிய அந்த பட்ஜெட்டை கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பட்ஜெட் கட் பண்ணதுனால ஆப்வியஸாக அந்த ப்ராஜெக்டை தூக்கி செல்ஃபில் வச்சுட்டாங்க. இதுதான் இப்போ நடந்திருக்கிற நிலவரம். அண்டு இந்த ஜெர்கான் ஏவுகணையை வச்சு தான் நம்ம பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை உருவாக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக ஆமாம். ஏன்னா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் வந்து ரஷ்யா, இந்தியா இணைந்து உருவாக்கின ஒரு கம்பெனி. இது முழுக்க முழுக்க இந்திய கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இப்படி 2 நாடுகள் ஒரு மனதாக இதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால அந்தந்த கண்ட்ரிஸோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுலாம் லாஜிக்கலான ஒரு விஷயம். ஸோ ரஷ்யர்கள் அவங்களோட ஜெர்கானை நமக்கு கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம அந்த ப்ராஜெக்டை அண்டர்டேக் பண்ணி இப்போ பல ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுற நிலமையில் இல்லை. இதுதான் இந்த ஜெர்கான் ப்ராஜெக்டை தூக்கி ஷெல்ஃபில் போடுறதுக்கான காரணம். இப்போ இந்த காரணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.